எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து கோவக்காய் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து இலசா கோவக்காய் 400 கிராம் வாங்கியிருக்கேன். 400 கிராம் கோவக்காய். இதுக்கு தேவையான பொருள், அந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருள், நம்ம வேர்க்கடலை ஒரு 50 வச்சுருக்கோம். 50 கிராமு பொடி பண்ணுறதுக்காக வேர்க்கடலை 50 வச்சுருக்கோம். தேங்காய் வச்சுருக்கோம். வேர்க்கடலையும் தேங்காயும் நம்ம போட்டு அப்படியே ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் தேங்காயை போட்டு ஒன்றும் பாதியம் அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், அவ்வளோதான். நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட போகிறோம், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட போகிறோம், உப்பு போட போகிறோம், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட போகிறோம், அவ்வளோதான். இதுதான் தேவையானது. நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம நல்லா இந்த கோவக்காய் வந்து வதக்கி நல்லா எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த பொடியை நம்ம ஒன்றும் பாதியமாக நல்லா இந்த வேர்க்கடலையும் தேங்காயும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி மேலே தூவி எடுத்துக்கணும். அது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இதுதான் கோவக்காய் ரோஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி இலசாக எடுத்துக்குங்க, முத்துந்து எடுக்காதீங்க, அது நல்லா இருக்காது. அது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எல்லாம் உள்ளே வந்து சோப்பாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து எடுங்க, நல்ல மெல்லிசாக நல்ல இலசு காயாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து கரம் மசாலா அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இது பொடி பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜாதிக்காய் ஒன்று போட்டிருக்கேன், பட்டைங்க வந்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன், அன்னாச்சி பூ போட்டிருக்கிறேன், அது ஒரு 50 கிராமு, அப்புறம் வந்து கடல் பாசி ஒரு 20 கிராம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அன்னாச்சி முட்டு இது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு லவங்கம் அது ஒரு 20 கிராம் இருக்கும் லவங்கம். அதெல்லாம் எல்லாமே போட்டு நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பொடி பண்ணிக்கணும். இதை வந்து அப்படியே போடக்கூடாது, மிக்சியில் அரையாது. இது வந்து மத்திலேயே இல்லைன்னா தட்டி அது தட்டினோன்னு பொடி ஆகிடும். அதை போட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து கரம் மசாலா தூள், இது தேவையானது. இதில் வந்து சோம்பு போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து சீரகம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரிஜினலாக போடுறது கரம் மசாலா இது. அது கூட வந்து இந்த பிரிஞ்சி இலை கூட போடக்கூடாது, அதனால் நல்லா இருக்காது. சோம்பு பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்காது. இதே தான் போடணும். இது போட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டு, கறி குழம்பு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது இது வச்சாச்சு. இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் நான் இப்போது கோவக்காய் ரோஸ்ட்டு அது இப்போது ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கோவக்காய் கட் பண்ணிட்டேன்ப்பா, கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது உப்பு வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம், இப்போ தேங்காயும் வேர்க்கடலையும் போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது லாஸ்ட்டாக போடுறதுக்கு. இப்போ வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா வந்து நம்ம கோவக்காவையும் அதில் போட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்க போகிறோம். இப்போது உப்பும் கோவக்காவும் ரெண்டுமே போட்டு நம்ம வதக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானது வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், அது ரொம்பவே காரம் வேணாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு போட்டாச்சு. அப்புறம் தேவையானது வந்து கரம் மசாலா அதுவும் போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது நல்லா வதங்கி நல்லா வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோவக்காயை நம்ம இதில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும்.
வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சிட்டு திரும்பவும் நம்ம அதை அப்படியே நல்லா எண்ணெய் பதத்தில் நல்லா ட்ரை பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போது தேவையான சும்மா கொஞ்சோண்டு தண்ணி அது வேகத்துக்காக தான் ஊற்றிருக்கேன். நம்ம எண்ணெயிலே அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதித்து வந்தோன்னா நல்லா எண்ணெய் பதத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கோவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுப்பேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உடச்ச கடலை வேர்க்கடலையும் தேங்காயும் நம்ம இதில் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி அதை எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு இது நீங்களே இப்போ இவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு ரசம், சாம்பார் அந்த மாதிரியான இதுக்கெலாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம். மோர் குழம்பு, தயிர் தாளிச்சிட்டு அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கினோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா வதங்குது. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அது ரோஸ்ட் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ.